வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் திங்கட்கிழமைக்கான நிஃப்டியோட லெவல்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆக போகுது, என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு லெவல்ஸும் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறதோட லைவ் லெவல்ஸ் வந்து டெலகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டெலகிராம் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகலை. கரெக்டாக. ஸோ டெலகிராம் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ நம்மளால் தொடர்ந்து போஸ்ட் வந்து டெலகிராமில் போட முடியல. பப்ளிக் சேனலும் சரி, ப்ரைவேட் சேனலும் சரி, இது வரைக்கும் போட முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டெம்பரவரியாக இதை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லா போஸ்ட்டுமே இனி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போட போகிறோம். அதுக்கான லிங்க், பப்ளிக் குரூப்புக்கான லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் டெலகிராமில் கொஞ்ச நாளைக்கு எந்த போஸ்ட்டும் வராது, அது ஃபங்க்ஷன் ஆகாதனால மார்க்கெட்டோட லைவ் டைரக்ஷன் வந்து இனிமேல் வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். ஓகே, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீமியமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கும் செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் தான் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட டெய்லி ட்ரேட் லெவல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மண்டே வந்து ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் மார்க்கெட், நம்மளோட வியூ இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இதனாலனா அது ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், நம்ம இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி வந்து பேரிஷ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு புல்லிஷ் ஆகணும்னா 1 டே டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் இங்கே இருந்து இந்த ஆல் டைம் ஹை இருக்குல்ல, இந்த ஆல் டைம் இதில் இருந்தே இந்த லெவலை எப்போவுமே மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம அதில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் பேரிஷ் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். புல்லிஷுக்கு மாறணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அது இப்போ ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் வீக்கில் இதில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது இன்னும் ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்டாக அமையலை. ஓகே, இப்போதைக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ எப்போ ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு வரலாம், மண்டே எப்படி ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துருக்குல்ல, ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம்ல, ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்கும்போதே. ஸோ நிறைய பேர் மெசேஜ் விட்டு பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட வியூ வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து பெரிய பேரிஷ் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதிலிருந்து ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்ட் மறுபடியும் வரப்போகுது. டவுன் ட்ரெண்ட் நோக்கி 22,000 வரைக்குமே போகலாம்னு சொல்லிட்டு நான் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போதே அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா, அது இல்லை இதுக்கு மேலே 30,000 நோக்கி மார்க்கெட் தொடர்ந்து போகும், டவுன் ட்ரெண்ட்லாம் பாசிபிள் இல்லைன்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ப்ராப்பராக ஒரு டவுன் ட்ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் போன் சைட் வேஸில் இந்த டிசிஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் இருக்கும்போது கூட மார்க்கெட் மறுபடியும் இந்த லெவலில் ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்குல்ல, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு நல்ல க்ளோசிங் அவுட் வெளியே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இதை 4 ஹவர்ஸ்க்கு மாற்றிப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சை இந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்குன்னா இதை பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டாக, இது பிரேக் பண்ணி வந்தாலும் கூட ஒரு ரீடெஸ்ட் வந்துக்கிட்டு இது பிரேக் பண்ணாலும் ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு, ஏன்னா இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் நடக்கல, நியூஸை பேஸ் பண்ணி தான் இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு. ஓகே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல பாசிட்டிவான நியூஸை பேஸ் பண்ணி தான் இந்த பிரேக் அவுட்டும் கூட நடந்துச்சு. அதுவும் டேரெக்டாக இந்த லைனை தாண்டி மேலே வெளியே ரொம்ப வெளியவே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு ரீடெஸ்ட்டுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ டெம்பரவரியாக ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ அது எது வரைக்கும் கூட வரலாம். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதை வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதையும் பார்க்க முடியுது. அது எப்படின்னா, அது ஏன் ட்ரா பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஸோ இதில் இருந்து ஒரு ஃபால் வந்துச்சு இல்லை, இப்படியே வந்து இதில் ஒரு அப் ட்ரெண்டு, அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டு, இப்போ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போயிருக்குல்ல. ஸோ இதிலேருந்து அப் ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இதை டெஸ்ட் பண்ணணும்னு வரும். டெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கணும். டெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது வந்து இருந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குல்ல, இது தெரியல, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல பிரேக் அவுட் அப் சைடில் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே, அதை ப்ராப்பராக ட்ரா பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சரி, இதிலேருந்து இப்படி ஒரு ட்ரெண்டு, இப்படி ஒரு ட்ரெண்டு, அதுக்கப்புறமா இப்படி இந்த ஹெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை நோக்கி டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் பண்ணி வச்சுன்னா அது ஒரு ஷோல்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகி இதுக்கப்புறமா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து அப்படியே முன்னாடி போகணும். ஓகே, ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. ஓகே, இதையும் கலர மாற்றிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஏன்னா இந்த ரேஞ்சை ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ ரீடெஸ்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ரீடெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறிடலாம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறும்போது இதில் ரீடெஸ்ட் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிரும். அந்த பிரேக் அவுட் வந்து மார்க்கெட்டை ஆல் டைம் ஹைக்கும் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை ஆல் டைம் ஹைக்கும் அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகே, பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் நியூஸை பேஸ் பண்ணி எதுவும் டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ மூவ் ஆகாமல் இருக்கணும். டெக்னிக்கலாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ராடே லெவல்லையும் பார்த்துடலாம். 4 ஹவர்ஸில் இருக்கா, 1 ஹவர் மதிப்புமா. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ராடேயில் எப்படி இருக்குன்னா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சு, அந்த இதில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. 24,000ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் கூட, ப்ளஸ் அதில் டெக்னிக்கலாகவே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. 24,080 டெக்னிக்கலாகவும் சப்போர்ட் இருக்குது. இது பிரேக் பண்ணி மேலே இமிடியட்டாகவே போயிடுச்சுன்னா மேபி ஒரு ரீடெஸ்ட் நடக்காமல் கூட போகலாம். பட் ஆனால் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன்றில் அப்படியே மெதுவாக சைட்வேஸ்லேயே மூவ் ஆகலாம். இல்லை இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகலாம். அப்படி மூவ் ஆகி மெதுவாக இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ட்ரெண்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய வியூ. மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். ஒருவேளை அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அது பெருசாக சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா கூட இப்படியே சரி என்ன சொல்கிறது, ஒரு கேப் அப் ஓப்பனிங் இந்த ரேஞ்சில் வருதுன்னு ஒப்புமே மறுபடியும் இப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அப்படியே கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கீழே இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட் கொடுக்கும், நிஃப்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு இன்ட்ராடே லெவலில் ஒரு சின்ன ரீடெஸ்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீடெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை நோக்கி போய் அதையும் பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மார்க்கெட் டைரக்ஷன் வந்து இனி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.